சூழல் சீர்கேடு வளர் இளம் பருவத்தினரின் மூளையில் குளறுபடியை ஏற்படுத்தும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. சயின்ஸ் டைரக்ட் மேற்கொண்ட ஆய்வுகளின்படி காற்றில் மாசு துகள்களின் எண்ணிக்கை 2.5க்கு அதிகமாக இருந்தால் நரம்பியல் கோளாறுகளை ஏற்படுத்தும் என்பதும் தெரியவந்துள்ளது. காற்று மாசு அச்சுறுத்தலாக இருப்பது ஆய்வில் தெரியவந்துள்ளது. அமெரிக்க விஞ்ஞானிகளின் ஆய்வின்படி பிரபஞ்சத்தில் உள்ள காற்றில் மாசு துகள்கள் 2.5க்கும் மேலாக அதிகரிப்பதாலும் நைட்ரஜன் டை ஆக்சைடு அதிகரிப்பதாலும் காற்று மாசடைந்து குழந்தைகளின் வளரிளம் பருவத்தில் குளறுபடிகளை ஏற்படுத்தும் என்பது தெரியவந்துள்ளது. சயின்ஸ் டைரக்ட் விஞ்ஞான இதழ் வளரிளம் பருவத்தினரின் மூளை அறிவாற்றல் வளர்ச்சி குறித்து 10,000 பேரிடம் மேற்கொண்ட ஆய்வு சுற்றுச்சூழல் ஆய்வு கண்காணிப்பு தரவில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதனால் வளரிளம் பருவத்தினரின் மூளையின் வெளிப்புற அடுக்கு மெலிதல் அதிகரிக்கும் என்றும் இதனால் அவர்களின் செயல் திறனை தீர்மானிக்கும் மூளையின் முன்பகுதி, காதுகளுக்கு அருகில் அமைந்துள்ள மூளையின் பகுதி ஆகியவற்றில் நரம்பியல் கோளாறுகள் ஏற்படும் என்பதும் தெரியவந்துள்ளது. இத்தகைய காரணங்களால் நமக்கு இன்று இலவசமாக கிடைக்கும் தூய காற்றை நாளை விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலை ஏற்படலாம். எதிர்வரும் காலங்களில் ஆக்ஸிஜன் சிலிண்டர்களை உடலோடு இணைத்துக் கொண்டு வாழ வேண்டிய சூழலும் உருவாகலாம். எனவே காற்றை மாசுபடுத்தும் முன்பு கொஞ்சமல்ல, நிறையவே சிந்தியுங்கள்.